என்னக்கா என்ன ஆச்சு? வேண்டாம்மா, இதோட நிறுத்திக்கோ. ஃபுல் கதையை கேட்டா அவ தாங்க மாட்டா. அக்கா, நான் தான் சொல்றேன்ல இதோட நிறுத்திக்கோன்ட்டு. ஏமா அப்படி சொல்றீங்க? சரஸ்வதி வேண்டாமா, விடு. அத்தை, அப்ப சரஸ்வதியோட அத்தை உங்க அண்ணன் லவ் பண்ணாங்களா? தலை ரொம்ப வலிக்குது, நான் கொஞ்சம் உள்ள போறேன். சரிக்கா, நீ உள்ள போ. உனக்கு இந்த கதையை கேட்டாலே அழுகையா வந்துருமே. என்னமா பண்றது, இப்படியெல்லாம் ஆகும்ட்டு நம்ம நினைச்சா பார்த்தோம். சரிக்கா, அது ஏதோ நடந்துருச்சு, அதெல்லாம் தூர விடு. அதை பத்தி நீ எதுவும் சிந்திச்சுட்டு இருக்காத. நீ உள்ள போய் தூங்கு போ. சரி மலர்விழி. சின்னத்த, என்னம்மா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களா? அக்கா தான் வேண்டான்னு சொல்றாள, அதுக்கு மீறி எப்படிமா சொல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவங்க ஏன் இவ்வளோ வெறுப்பு உங்க மேல காட்டுறாங்க? நீங்க ஏதாவது அவங்கள பிரிச்சுட்டீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சரஸ்வதி, நீ நினைக்கிற மாதிரி. ஒரு வழியா அக்கா கல்யாணமும் முடிஞ்சிட்டு அவ வீட்டை விட்டே போயிட்டா. அதுக்கப்புறம் நான், அண்ணன், அப்பா 3 பேரும் தான் வீட்டில் இருந்தோம். அப்பதான் எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பேசுறதுக்காக அப்பா அங்கே போயிருந்தாரு. அதோட அண்ணியையும் பார்த்துட்டு அண்ணியையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக கேட்கலான்ட்டு போயிருந்தாரு. அப்பந்தான் அனிதாக்கே பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அத்தை, உங்க அண்ணனும் தானே அவங்கள லவ் பண்ணிருக்காங்க. அவங்க வேலைக்காரிங்கிறதுக்காண்டி நீங்க அவங்கள அப்படியே நடத்திருக்க கூடாதுல்ல. நீங்க செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கா அத்தை? ஏன் பூமாரி, இதுவரை நம்ம வீட்டுல வேலை பாக்குறவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க அத்தை. அவங்க கிட்ட எல்லாம் நான் எப்படி நடந்திருக்கேன்? அதான் அத்தை, நீங்க எங்க கிட்ட கூட சொல்வீங்களே அவங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நம்ம வீட்டுல ஒருத்தவங்களாதான் பாக்கணும்ட்டு. அப்படி இருக்கல நீங்க ஏன் அத்தை அப்படி நடந்துக்கிட்டீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சரஸ்வதி அத்தை கிட்ட நீங்க கொஞ்சம் வேலைக்காரங்கிறதுக்காண்டி கொஞ்சம் இதான் நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது அத்தை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்துக்கிடல. அப்படி நான் நடந்துக்கிட்டாலும் அது என்னோட வயசுங்களாம். நான் கொஞ்சம் சுறுசுறுன்ட்டு இருப்பேன், அதனால வார்த்தை அப்படி இப்படின்னு ஏதாவது பேசியிருப்பேனே தவிர வேலைக்காரி அப்படி இப்படின்ட்டுலாம் ரொம்பலாம் தாழ்வா பேச மாட்டேம்மா. சரிங்க அத்தை, அப்புறம் என்ன அத்தை நடந்துச்சு? அனிதா வீட்டுக்கு எங்க அப்பா பொண்ணு கேட்க போகும்போது தான் தெரிஞ்சுது எங்க அண்ணி எங்க அண்ணனை லவ் பண்றாங்கன்ட்டு. ஆனா அவங்க எங்க கிட்ட சொல்லிட்டாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம் அப்படின்னுட்டு. அதனால எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ அத்தை, அப்ப உங்க அண்ணன் உங்க அண்ணியை லவ் பண்ணலையா? கிடையாது. ஆனா அப்பா தப்பான முடிவு எடுத்துட்டாரு, வீட்டை விட்டே வெளியே போன்னு சொல்லிட்டாரு அண்ணனை. எங்க அண்ணனும் சேர்ந்துதான் லவ் பண்றாங்கன்ட்டு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி எங்க அப்பா எடுத்த பெரிய முடிவு தான் கடைசியில தப்பா முடிஞ்சிட்டு. அத்தை, அப்ப இது மூலமா தான் எங்க அத்தை உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமாமா, இது மூலமா தான் கல்யாணமே நடந்துச்சு 2 பேருக்கும் இடையில. எங்க அப்பா எங்க அண்ணன் மேல ரொம்ப கோவத்துல இருந்தாரு. எங்க பார்த்தாலுமே வெட்டணும் குத்தணும் அப்படிங்கிற மாதிரியே பேச்சு இருந்துச்சு. அப்பந்தான் உங்க அத்தை இருக்காள ஈஸ்வரி, அவங்க தான் எங்க அண்ணன் கிட்ட பேசி எங்க அண்ணனை எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நாங்க யாருமே இல்லாம தான் எங்க அண்ணன் கல்யாணம் நடந்துச்சு. என்னத்த சொல்றீங்க, இவ்வளவு பெரிய விஷயமா நடந்திருக்கு? அப்ப உங்க அப்பாலாம் இல்லையா அவங்க கல்யாணத்துல? அவங்க அப்பா மட்டுமா இல்ல, நானும் இல்ல, என் அக்கா இல்ல, யாரும் இல்ல. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச அனிதா ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன பண்ண போறானே தெரியாம நாங்க எல்லாரும் அவளை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டோம். சித்தி, ரொம்ப பாவம்ல அவங்க. அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. உங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு அவங்களுக்கு கடுமையான ஆசை இருந்திருக்கும்ல. பாவம் அவங்க. எங்க அத்தை தானே எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்காங்க. அப்புறம் ஏன் உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க? அது வேற ஒன்றும் இல்லை, நாங்க வீட்டுல இருந்தே போக சொன்னோம்ல, அதனாலதான் எங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. நாங்க என்னமோ வீட்டுல இருந்து தான் போக சொன்னோம், ஆனா அதுக்கு உங்க அத்தை பண்ணது பெரிய விஷயம். அப்புறம் அந்த அனிதா என்ன ஆனாங்க? அவங்க இப்ப நல்லா இருக்காங்களா? இல்ல, அனிதா என் கூட அதுல இருந்து பேசுறதே கிடையாது. அனிதா என் கூட பேசவே மாட்டா அதுல இருந்து. நாங்க 2 பேரும் எந்த அளவுக்கு உயிர் தோழிகளா இருந்தோமோ அதை விட மேல ரொம்ப எதிரியாயிட்டோம். 2 பேரும் ஒருத்தங்க மூஞ்சி கொடுத்து கூட பாத்துக்கிட மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஐயோ, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவ இப்ப எங்க இருக்கான்ட்டு எனக்கே தெரியல. அத்தை, அப்ப உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு? மாமா அவங்க தங்கச்சி கல்யாணம் நடக்காம உங்களை எப்படி கட்டிக்கிட்டாரு? இல்லம்மா, அனிதா ரொம்ப வார்த்தையை விட்டுட்டா அந்த பிரச்சனையால. நீதான் காரணம், நீதான் எல்லாத்துக்கும் காரணம், உங்க அண்ணன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு மனசுக்கு. நானும் என் கல்யாணம் நடக்கவே செய்யாது அப்படின்னுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் உங்க மாமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மலர்விழியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க.
அவங்க அம்மாவால அதை எதிர்த்து எதுவுமே பேச முடியல. அதனால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா அனிதாவும் அவங்க அம்மாவும் தனியாவே தான் இருந்தாங்க. எங்க கூட சேரவே இல்லை, ஒட்டவே இல்லை, எதுவுமே பேச கூட இல்லை. இப்ப அவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சித்தி, இவ்ளோ விஷயத்த நீங்க ஏன் சித்தி எங்க கிட்ட சொல்லவே இல்ல? நீ மதனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்ட்டு நாங்க என்ன கனவுலையா கண்டோம் நீ இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்ட்டு? அவங்க குடும்பத்துக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஆகாதுன்ட்டு உனக்கு முதல்ல இருந்தே தெரியும்ல. சொல்லி தானே வளர்த்துருக்கோம். அதுக்கு மீறி உனக்கு என்ன லவ் வந்துச்சு அந்த குடும்பத்து மேல? இல்ல சித்தி, எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியாத. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. மாமா. ஏய், யாரை கேட்டு நீ உள்ள வந்த? வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஐயோ மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. வெளியே போறியா இல்லையா? என் பையன் கிடையாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டேன். நீ யாரடி இந்த வீட்டுல வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு? வெளியே போ முதல்ல. ஐயோ மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாங்க 2 பேரும் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க இவ்வளோ நகை இவ்வளோ பணம் தந்தாலும் எங்களுக்கு அது காண மாட்டேங்குது. நான் காலம் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு அடிமையா இந்த வீட்டிலே இருப்பேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்னையும் அவரையும் ஏத்துக்கோங்க. ஏய், இங்க பாரு, வீட்டை விட்டு நீயா வெளியே போறியா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? ப்ளீஸ் மாமா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. வயசான காலத்தில் நீங்களும் தனியாக கிடக்குறீங்க. நாங்களும் இந்த வீட்டோட இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும்ல. உங்கள் 2 பொண்ணுங்களும் எனக்கு நண்டு போயிட்டாங்க. நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்லா தானே இருக்கும். அதனால தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் மாமா, எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோங்களேன். வெளியே போங்கல்ல, உன்னோட உதவி ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது, பாத்துக்கோ. ஐயோ மாமா, அப்படி சொல்லாதீங்க. நான் ஒன்றும் அவருக்கு மனைவியாக மட்டும் இல்லை, இந்த வீட்டோட மருமகளும் நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும். வெளியே எல்லாரும் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நான் ரொம்ப அடங்கா பிடாரி, வீட்டிலேருந்து பையனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டேன், ஏன் இதில் தான் அவரை வச்சுருக்கேன், அப்படி இப்படின்ட்டு பேசுகிறாங்க. ப்ளீஸ் மாமா, நான் இந்த வீட்டுக்கு வந்தோம்னா உங்களுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்து தருவேன்ல. உங்களுக்கு பிடிச்ச மருமகளாக நான் இருப்பேன். யார் மாமா அந்த அனிதா? அவளை விட நான் நல்லாவே இருப்பேன். அனிதாவை பத்தி பேசாத சொல்லிட்டேன். உன்னால என் 2வது பொண்ணு வாழ்க்கையே கெட பார்த்தது. நல்ல வேளை என் மாப்பிள்ளை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா என் பொண்ணு நடு ரோட்ல நின்றுப்பா. ஐயோ மாமா, மலர்விழியை நான் அப்படியெல்லாம் விட்டுருவேனா? இனிமே அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாலும் நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் ஒரு மூலையில் உங்களுக்கு சேவை மட்டும் பண்ணிட்டு அங்கேயே இருந்துருவேன் மாமா. ப்ளீஸ் மாமா, எங்களை ஏற்றுக்கோங்க. அவரும் வந்திருக்காரு, வெளியே தான் நிற்காரு. அப்பா மூஞ்சில எப்படி முழிப்பேன்ட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே நிற்காரு. அதான் பண்ணிட்டான்ல தப்பு எல்லாத்தையும். அப்பாவுக்கு தெரியாம பொண்ணு பார்த்துட்டா, அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எல்லாமே செஞ்சுட்டானே. இப்ப எதுக்கு இங்க வந்து அழுதுகிட்டு? ஐயோ மாமா, தப்பா நினைக்காதீங்க. அவரும் நானும் ரொம்ப உயிருக்குயிரா லவ் பண்ணோம். எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்ட்டு தான் சொல்லல. சும்மா நிறுத்து. உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கா நான் இருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போங்கல்ல. ப்ளீஸ் மாமா, உங்க காலில் நானும் விழுறேன், என்னை ஏத்துக்கோங்க மாமா. ஏய், சும்மா இரு. அப்போ அத்தை திருந்திட்டாங்களா? திருந்திதான் உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? அப்படிதான் நாங்க எல்லாரும் நினைச்சோம். அப்பாவும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். அப்பா அப்ப நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு இடையில என்னன்னே தெரியல, அப்பா இருக்க உடம்பெல்லாம் ரொம்ப குறுகி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அட கடவுளே, என்னத்த சொல்றீங்க? என்ன நடந்துச்சு அப்போ உங்க அப்பாக்கு? நான் இவர் வீட்டுல இருப்பேன், அக்காவும் எப்பவாச்சுதான் வருவா, வெளியூர்ல இருப்பா. அதனால அப்பாவை ஒழுங்கா கவனிக்கவே முடியல. அந்த ஈஸ்வரி தான் காரணம் எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு. அவ சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுத்து எங்க அப்பா சீக்கிரமா சாகணும்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டா. அட கடவுளே, ச்சே, என்ன புத்தி அவங்களுக்கு! ஐயோ, நினைச்சேன் அவங்க ஏதாவது பண்ணதான் செய்வாங்க. எங்க அத்தை பிறவிலேயே அந்த குணத்துலதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்க. ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு அவங்களுக்கு என்ன திமிரு பாத்தீங்கல்ல. அப்புறம் உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. அப்புறமா ரிப்போர்ட் பார்த்த டாக்டர் தான் இதை எல்லாத்தையும் எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமும் இவங்க கூடலாம் என்ன உறவு அப்படின்ட்டு தான் நாங்க முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். ஐயோ அத்தை, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? நீங்க ஏன் அத்தை ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை? அதுக்கு மீறியும் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிடணும்னு உங்களுக்கு மனசுல எப்படி அத்தை தோணுச்சு? அவ ஒரு விஷப்பாம்பு தான். ஆனா எங்க அண்ணன் ரொம்ப தங்கமான குணமா. நாங்க எங்க அண்ணனுக்காக தான் பாக்குறோம். அதுவும் இல்லாம இந்த சரஸ்வதி, அவ என்ன பாவம் செஞ்சா? அந்த பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும்தானே அவ செஞ்ச பாவம். சரஸ்வதியை கொஞ்சம் கூட கொடுமைப்படுத்த கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நாங்க அங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் நடக்கும்ட்டு நினைச்சே பார்க்கல. காலம் போயாச்சு, வயசாயாச்சு, இவங்க அத்தை திருந்திப்பான்னு தான் நினைச்சோம். ஆனா அவ இன்னும் திருந்தல. அவ ஒரு விஷ பாம்பே தான். இப்ப கூட சொத்து எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கா போல. ச்சே, என்ன பிறவி அவ! சித்தி, நல்ல வேலை இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க எங்க கிட்ட சொன்னீங்க.
கண்டிப்பா சித்தி சொல்றேன். இனிமே அவங்களே மன்னிச்சு வந்தாலும் சரி, அவங்கள நான் பார்க்கவே மாட்டேன். இதனாலதான் நானும் உங்க அம்மாவும் அந்த வீட்டுக்கு நீ போகையிலே யோசிச்சுக்கோமான்ட்டு சொன்னோம். ஆனா உனக்கு அப்ப அது புரியல, இப்போ புரியல. நல்லதுதான் அந்த வீட்டை விட்டு வந்தது. மதன் கிட்ட இதை எதையும் சொல்லாத சரியா? அவங்க அம்மா இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சோம்னா ஒரே அடியா வெறுத்துருவாரு. இல்ல சித்தி, கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சு அவனு இந்த விஷயம் எல்லாமே. அவங்க அம்மா இப்படி ஒரு முகமூடிய போட்டுட்டு கெட்டவங்களா இருந்துட்டு நல்லவங்களா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாவணும். இல்ல சரஸ்வதி, அத பத்தி எல்லாம் நீ எதுவும் சொல்லாத. இத பத்தி சொன்னா இந்த விஷயத்த மேலும் மேலும் நோன்ற மாதிரி தான் இருக்கும். அத்தை தான் இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, அதை அப்படியே விட்டுரு. இதுக்கு மேல தேவையில்லாம இத பத்தி யாருக்கிட்டையும் பேசாத, எந்த இதுவும் பண்ணாத. இல்ல நீ எப்படி நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்க? சொல்ல வேண்டாமா, அவருக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அம்மா தானே, என்ன இருந்தாலும் நீ இந்த விஷயத்த சொன்னாலும் அவர் நம்பவா போறாரு? அவங்க சைடு உள்ள நியாயத்தை கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா நல்லவங்கன்னு கூட சொல்லலாம். அதனால நீ எதையுமே ஷேர் பண்ணாத. ஆமா சரஸ்வதி, பூமாரி சொல்றதுதான் கரெக்ட். நீ எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்ல வேணாம். சரி அண்ணி, நான் எதையுமே சொல்லல. அவங்களாம் ஒரு பொம்பளையா? அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. எப்படி ஒரு உயிரை கொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சு? அதெல்லாம் அப்படிதான். அவ ஒரு விஷ பாம்பு. அவளை விட்டு நீ தள்ளியே இரு, அதான் நல்லது.